வணக்கம். இந்த சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் கருத்துக்களை நாங்கள் அறிய எங்களுக்கு எழுதுங்கள். நன்றி. வணக்கம். அக்டோபர் மாத ராசி பலன்களை பார்த்து வருகிறோம். இன்று நாம் பார்க்கவிருக்கின்ற ராசி துலாம் ராசி. இந்த மாதம் கோள்களின் நிலை: ரிஷபத்தில் குரு, மிதுனத்தில் செவ்வாய், கன்னியில் புதன், சூரியன், கேது, துலாத்தில் சுக்கிரன், கும்பத்தில் சனி, மீனத்தில் ராகு அமர்ந்திருக்கிறார்கள். புதன், சுக்கிரன், சூரியன், செவ்வாய் இந்த மாதம் இடப்பெயர்ச்சியாக இருக்கிறார்கள். இந்த மாதத்தில் அக்டோபர் 2ஆம் தேதி மாகாளய அமாவாசை நமது முன்னோர்களுக்கு திதி கொடுக்கும் நாள். அதே நாளில் நமது தேசபிதா காந்தியடிகள் பிறந்த நாளும் அதுதான். அக்டோபர் 3ஆம் தேதி நவராத்திரி துவங்குகிறது. அது 12ஆம் தேதி முடிவடைகிறது. 11இல் ஆயுத பூஜை, 12இல் சரஸ்வதி பூஜை மற்றும் விஜயதசமி, 31இல் தீபாவளி பண்டிகை வரவிருக்கிறது. எல்லோருக்கும் இனிய ஆயுத பூஜை மற்றும் தீபாவளி நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லோரும் இன்பமாக புத்தாடை அணிந்து அறுசுவை உணவுகள் உண்டு குறைந்த அளவிலேயே பட்டாசுகளை வெடித்து இந்த நாட்டின் சுற்றுச்சூழலை பாதுகாக்கவும் உங்களின் பாதுகாப்பை உறுதி செய்து கொள்ள வேண்டுகிறேன். இப்பொழுது ராசி பலனுக்குள் செல்லலாம். துலாம் ராசி. துலாம் ராசி அன்பர்களே, உங்களுக்கு இந்த மாதம் சாதகமான நிலையில் இருக்கும் கிரகங்கள் உங்கள் ராசிநாதன் சுக்கிரன், புதன், ராகு, சந்திரன் ஆகிய கிரகங்கள் நன்மை செய்யும் நிலையில் இருக்கிறார்கள். பொதுவான பலன்களை பார்க்கலாம். இந்த மாதம் உங்களுக்கு உடல் நலன், நிதிநிலை ஆகியவை சிரமங்களை கொடுக்கக்கூடும் என்பதால் கூடுதல் கவனம் தேவை. திடீர் செலவுகளால் கடன் வாங்க வேண்டிய சூழல் ஏற்படலாம். வேலை தொழிலில் இருப்பவர்களுக்கு சாதகமாக இருக்கும். உறவினர், காதலன், காதலி, நட்பு உறவுகளில் முன்னேற்றம் உண்டு. நிதிநிலையை பொறுத்தவரை வரவு சீரானதாக இருந்த போதிலும் திடீர் செலவுகள் ஏற்படலாம். மருத்துவ செலவுகள், ஆடம்பர செலவுகள் சிரமப்படுத்தக்கூடும். அதனால் செலவுகளை வரவுக்கேற்றாற்போல் திட்டமிடுங்கள். ஒரு சிலருக்கு திடீர் அதிர்ஷ்டங்கள் கிடைக்க வாய்ப்புள்ளது. ஆடை ஆபரண சேர்க்கைகள் உண்டாகும். காதல் செய்பவர்களின் உறவு மகிழ்ச்சிகரமானதாக இருக்கும். திருமணமானவர்களின் உறவு புரிதல்களின்றி காணப்படும். திருமணம் செய்ய முடிவு செய்திருப்பவர்களுக்கு சற்று தள்ளி போக வாய்ப்புகள் உண்டாகும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு இந்த மாதம் அதிக வருவாயை பெறுவீர்கள். வேலையில் அதிக கவனம் செலுத்துவீர்கள். அதிக உழைப்பை கொடுப்பீர்கள். உடன் பணிபவர்களுடன் நல்லுறவை வளர்த்து கொள்வது நல்லது. மன அழுத்தம், தூக்கமின்மை போன்ற பிரச்சனைகளை சந்திக்க வாய்ப்புகள் உள்ளதால் கவனம் தேவை. தொழில்துறையில் இருப்பவர்கள் இந்த மாதம் சாதகமான பலன்களாக இருக்கும். உங்களுக்கு தொழிலில் தாராள நிதி வசதி ஏற்படும். உங்கள் வளர்ச்சி உங்கள் தொழிலை மேலும் வலுப்படுத்தும். புதிய முதலீடுகளை சேர்ப்பீர்கள். அரசு சம்பந்தமான விதிகளில் இருந்து விலகிச் செல்லாமல் சட்டப்படி நடப்பது நன்மை தரும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை கவனமாக இருக்க வேண்டும். மன அழுத்தம், மனச்சோர்வு, தூக்கமின்மை ஆகியவை சந்திக்க நேரலாம். வயிறு சம்பந்தமான நோய்களுக்கு ஆளாகலாம். குடும்பத்தில் ஒரு சிலருக்கு நோய்க்கான வாய்ப்புகள், செலவுகள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. வெளிநாடுகளில் படிக்கும் மாணவர்களுக்கு இது ஒரு நல்ல மாதமாக அமையும். இங்கே இருக்கும் மாணவர்கள் பாடத்தை நினைவில் வைத்துக் கொள்வதிலும் போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெறுவதற்கும் சிரமப்படலாம். கற்பிக்கும் ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோர்களின் உதவிகளை நாடுவது நல்லது. கலைஞர்கள் இந்த மாதம் தங்கள் உழைப்பின் பயனை அறுவடை செய்வார்கள். உங்களின் முந்தைய படைப்புகளை விட இப்போதைய படைப்பு நல்ல வரவேற்பை பெறும். அரசியல் களம் இப்போது சுறுசுறுப்பாக இல்லாத காரணத்தால் சிறிது ஆசுவாசப்படுத்தி கொண்டு உங்கள் பணிகளை தொடரலாம். இந்த மாதம் வருகின்ற பண்டிகையை கொண்டாடி மகிழுங்கள். நீங்களும் மகிழ்ந்து முடிந்தவரை மற்றவர்களை மகிழ்விக்க முயற்சிப்பது நலன் தரும். இந்த மாதம் முருகப்பெருமானை வணங்கி அவர் மூலமாக உங்கள் நற்பலன்களை மேலோக்கிக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம்.